வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த பருவகாலம் என்பது மழைக்காலம் முடிந்து முன்பனிகாலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முன்பனிகாலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க சிறுநீரகம் இயங்கக்கூடிய பருவகாலம். சிறுநீரகம் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய பருவகாலம். அப்பொழுது இந்த சிறுநீரகம் புதுப்பித்து கொள்ளும் பொழுது, தன்னை தானே குணப்படுத்தி கொள்ளும் பொழுது நுரையீரலில் மாற்றம் ஏற்படும். அந்த நுரையீரலில் மாற்றம் ஏற்படுவதை, தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்வதை நோய் என்று நாம் கூறுகிறோம். சளி உள்ளே இருக்கணுமா வெளியேறணுமா அப்படின்னா வெளியேறணும். அப்போ வெளியேறதுக்கு அது முயற்சி எடுக்கும், எத்தனிக்கும். அந்த எத்தனிக்கிற போது சில தொந்தரவுகள் வர்றது இயற்கையே. அப்போது அதற்கான மருந்துகளாக நாம் காலையில் ஏதாவது முருங்கை சூப்போ அல்லது சூடான கீரைகள், அரைக்கீரை சூப்போ அல்லது தூதுவளையோ இப்படி காலை எழுந்தவுடனே சூப் குடித்து கொள்வது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் அனுபவத்தில் பார்க்குறது, நம்ம நிறைய மாத்திரைகளை வாங்கி விழுங்குறோம் இல்லையா? அந்த மாத்திரையை விழுங்குறதுக்கு பதிலாக ஒரு 10 மிளகு எடுத்து அப்படியே மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்கிடுறது. அப்போது ஒன்று சூப் குடிக்கிறது, இரண்டாவது தூங்கி எழுந்ததுமே வாயை கொப்பளிச்சுட்டு விழுங்கிடுறது. கடித்து சாப்பிட்றதில்ல, விழுங்கிடுறது. மூன்றாவது விஷயமா பார்த்தீங்கன்னா, இரவில் பெருங்குடல் சுத்தமாகிறதுக்கான இந்த பிராணசக்தி சூரணம்னு ஒன்று இருக்குது. நாட்டு மருந்து கடைகளில் வாங்கின கலவை அது. அதையே கலந்து கொடுக்குறோம். அப்போ பெருங்குடல் சுத்தமாகிடுது. இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னென்னா, அந்த வீசிங்க்கு மின்சார மாதிரி உடனே நமக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த மின்சார தைலம்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை, பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு, இந்த 3 உப்பையும் நம்ம கலந்து பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா இது லிக்விடாக மாறிடுது. இதை ஒரு 3 சொட்டு 4 சொட்டு வெந்நீரில் விட்டு நம்ம ஆவி பிடிக்கலாம். அல்லது ஒரு சொட்டை வச்சுட்டு நல்லா கைகளில் நல்லா தேய்ச்சிட்டு நுகர்ந்தோம்னாலும் அந்த வீசிங், அந்த இன்கலர் பயன்படுத்துறது எல்லாமே காலியாகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மிக முக்கியமானது, இந்த பருவகாலத்தில் மட்டுமாவதும், வருடத்தில் 12 மாதத்தில் இந்த ஒரு மாதத்துக்காவதும் நீங்கள் ஒரு 4 ஆசன பயிற்சியும் ஒரு சுவாச பயிற்சியும் பண்ணிங்கன்னா 30 வருடம் 20 வருடமாக இருந்த பிரச்சனைகள்லாம் உங்கள் உடலை விட்டும் உள்ளத்தை விட்டும் பறந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த செயல்பாடு நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். பல நபர்களை மீட்டெடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு எளிமையான முறை இருக்குது. இப்படியான மருத்துவ விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க வீடுகள்லேயே நம்ம வாங்கி பயன்படுத்திக்க முடியும். அப்படி பயன்படுத்துவதன் மூலமாக உடல் தொந்தரவுலேருந்து மீண்டு வர முடியும். பொருளாதார செலவு மிச்சமாகும், குடும்ப அமைதி ஏற்படும். இது வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அவங்க டென்ஷன், கோபம், பதட்டம், புரிஞ்சுக்கொள்ள முடியாத நிலை, இப்படி பல்வேறு நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஆக நாம் சொன்ன விஷயங்களை செயல்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.